ஹாய் சுப்பம்மா. ஹாய் எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் ஹாய். அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு ஹாஃப் சாரி வாங்கிட்டு வந்ததை நான் காகரா சோலி மாதிரியும் யூஸ் பண்ணல. அதுக்கு அந்த தாவணி வந்து சரியா இல்லை, அது இன்னொரு நாள் போட்டுக்கலாம், எனக்கு அவ்வளோக்கா அது பிடிக்கல அப்படின்ட்டு நான் வந்து இது ப்ளவுஸ் பிட் வாங்கியிருக்கேன். இது 2.25 மீட்டர் இருந்துச்சு ராகுலே, 2.25 மீட்ரு. இதுதான் ஃப்ரண்ட்டு, இது ஃப்ரண்ட்டு. இது நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்ரீயாக்காவுக்கு வந்து டெய்லரிங் 21 வருஷம் டெய்லரிங்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால நான் இதை வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிட்டேன். 2.25 மீட்டரே வாங்கிக்கோங்க காகரா சோலிக்கு அப்படின்னா. ப்ளவுஸ் பிட் எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் அந்த கீழே வருதுல்ல, அங்கே மட்டும்தான் நான் இந்த பார்டர் வச்சுருக்கேன். அங்கே தான் இருந்துச்சு, அவ்வளோதான் இருந்துச்சு என்கிட்ட பார்டர். தீபாவளி டைமில் கடைக்கெல்லாம் போய் வாங்க முடியல, இந்த துணியை மட்டும் பக்கத்தில் இருக்க கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த ஓரத்தில் மட்டும்தான் நம்ம சாரியில் முந்தி வரும்ல, அந்த கீழ் சைடு, இந்த மேல் சைடு தானே வரும் எப்போவுமே பார்டர், அங்கே வைக்கல, கீழ் சைடு மட்டும்தான் வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து நான் பண்ணி வச்சதை கழட்டல, இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. பின்னாடி நீங்கள் தேவைன்னா பின் பண்ணிக்கலாம். ஒரு ரப்பர் பேண்ட் தேவைப்படும், ஏதாச்சும் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா 2 சேஃப்டி பின் கூட எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க, ரப்பர் பேண்ட் பிடிக்கல அப்படின்னா. இப்போ இந்த 2.25 மீட்டரை இப்படி கெட்ட பக்கத்தை உள்ளே வச்சுக்கோங்க, நல்ல பக்கத்தை ஒரு சைடு இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டேன்னா, இந்த சைடு கெட்ட பக்கம் உள் சைடு வருது. இங்கே வந்து நீங்கள் இந்த பார்டருக்கு தகுந்த மாதிரி, பார்டருக்கு வெளியே வராமல் ஒரு 3 இல்லைன்னா 4 ப்ளீட்ஸு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 ப்ளீட் தான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த ப்ளீட்ஸை தான் நீங்கள் வந்து இப்படி வச்சு இங்கே பின்னாடி சேஃப்டி பின் வச்சு குத்திக்கலாம் தேவைன்னா, இல்லைன்னா குத்த தேவையில்லை. நான் ஆனால் குத்திருந்தேன் இந்த சைடு பின்னாடி. சரியா? இப்படி எடுத்துட்டேன்னா 3 இது எடுத்திருக்கேனா, இந்த சைடும் 3 இது எடுத்திருக்கேன். இப்போ நான் சேஃப்டி பின் குத்தலை, இந்த 3 இது எடுத்திருக்கேன்ல, கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க. லேசாக மட்டும் ஒரு இண்டெக்ஸ் ஃபிங்கர் அளவுக்கு லேசாக கீழே வச்சுக்கோங்க, செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி இந்த 2 பார்டரையும் சேர்த்து ஒரு ரப்பர் பேண்ட் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மட்டும் மேலே கேப் கொடுத்து இந்த மாதிரி ரெடி ஆகிக்கணும். சரி, இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து, இது பேக் சைடு தானே வந்துச்சு கீழே இடுப்புட்ட, அதனால இப்படி போட்டுட்டு அவ்வளோதான். அழகான உங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டைல். பின்னாடி வந்து இது 1 இன்ச்சுக்கு எடுக்கிறதோட இன்னும் கொஞ்சம் நிறையா எடுத்திங்கன்னா இந்த யூ வந்து கொஞ்சம் மேலே வர மாதிரி இருக்கும். அது உங்களோட சாய்ஸ் வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் இங்கே முதுகு தெரிஞ்சால் பரவாயில்லன்ட்டு விட்டு வச்சுருந்தேன், அது உங்கள் சாய்ஸு. இல்லைன்னா இங்கே பின் பண்ணிட்டாலும் ஓகே தான், ஒரு ஃபோல்டு கொடுத்து பின் பண்ணிட்டாலும் ஓகே தான் வரவங்களே. இது 210க்கு போத்தீஸில் வாங்கின பெல்ட்டு. இது சில்வர் கலர்லேயும் வச்சுருக்கேன், எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிச்சு. இதை வச்சு இது எக்ஸ்பேண்ட் ஆகுது. அவ்வளோதான் சுப்பாமா, புரிஞ்சிச்சா? இங்கே இப்படி ஸ்டெப்பாக வர மாதிரி இருக்கும். இங்கே இந்த ஸ்டெப்ஸ் மாதிரி வர்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பின்னாடி பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு தேவைன்னா இதை கொஞ்சம் லென்த்தாக விட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் லென்த்தாக விட்டிங்கன்னா இந்த யூ வந்து கொஞ்சம் மேலே வந்துக்கும். நல்லா இருக்கா வரவங்களே? இப்படி ஸ்டைல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சுப்பாமா கேட்டதுக்கு.